வணக்கம். திறன்பேசிகளில் செல்லினம் பயன்படுத்துவோர் அதில் உள்ள வசதிகளை கணினியில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி கேட்டு வருகின்றனர். இன்னும் சிலர் அதை எப்படி விண்டோஸ் கணினியில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துவது என்பதை பற்றியும் கேட்டுள்ளனர். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? செல்லினம் செயலின் அடிப்படையே 40 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட முரசு அஞ்சல் செயலிதான். செல்லினம் செயலியில் தோன்றும் பரிந்துரைகள் இப்போது முரசு அஞ்சல் செயலியிலும் தோன்றும். முரசு அஞ்சல் செயலியை எப்படி இலவசமாகவே பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துவது என்பதை இந்த காணொளியில் காணலாம். முதலில் முரசு அஞ்சல் செயலியை பதிவிறக்கம் செய்ய நீங்கள் anjal.net இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் உள்ள டவுன்லோட் பட்டனை தட்டினால் பதிவிறக்க பக்கம் வரும். இங்கே உங்கள் கணினிக்கு ஏற்ற அமைப்பு செயலியை அதாவது இன்ஸ்டாலரை பதிவிறக்கம் செய்யலாம். விண்டோஸ் கணினிக்கும் மேக் கணினிக்கும் தனித்தனி அமைப்பு செயலிகள் உள்ளன. இந்த காணொளியில் விண்டோஸுக்கான அமைப்பு முறையை விளக்குகிறோம். மேக் கணினிக்கும் பெரும்பாலும் இதே அமைப்பு முறைதான். பதிவிறக்கம் முடிந்தவுடன் அமைப்பு செயலியை இயக்கிவிட்டு ஒவ்வொரு திரையிலும் வரும் விளக்கங்களை பின்பற்றி நெக்ஸ்ட் எனும் பட்டனை தட்டி செல்ல வேண்டும். இறுதியில் ஃபினிஷ் பட்டனை தட்டியவுடன் அமைப்பு செயல் முடிந்துவிடும். அமைப்பு செயல் முடிந்தவுடன் இந்த முரசு அஞ்சல் மேனேஜர் செயலி தானாகவே தொடங்கப்படும். இந்த திரையில் பார்த்தீர்களானால் முரசு அஞ்சல் தங்கள் கணினியில் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதாவது இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. இலவச பதிப்பாக இருந்தாலும் முரசு அஞ்சல் செயல்படுத்தப்படுதல் மிக முக்கியமான ஒன்று. இதற்கு நீங்கள் ஆக்டிவேட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். உடனே செயல்படுத்துவதற்கான கட்டம் தோன்றும். அங்கே உங்கள் முழு பெயரையும் மின்னஞ்சல் முகவரியோடு உரிமை எண்ணை அதாவது லைசன்ஸ் கீயை செலுத்த வேண்டும். உங்களிடம் உரிமை எண் இல்லாவிட்டாலோ மறந்துவிட்டாலோ நீங்கள் புதிதாக ஒன்றை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு ஹெல்ப் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். உங்களுக்கு 3 தேர்வுகள் கொடுக்கப்படும். அதில் 3வது இலவச உரிமை எண்ணை பெறுவது. ரிக்வெஸ்ட் ஃப்ரீ லைசன்ஸ் பட்டனை தட்டினால் கோரிக்கை படிவம் தோன்றும். இதில் நீங்கள் ஏற்கனவே செலுத்திய உங்கள் முழு பெயரும் மின்னஞ்சலும் நிரப்பப்பட்டிருக்கும். இல்லையேல் மீண்டும் நிரப்பி ரிக்வெஸ்ட் எனும் பட்டனை தட்டி இலவச உரிமம் பெறுவதற்கான கோரிக்கையை அனுப்பலாம். இலவச உரிமம் உங்கள் மின்னஞ்சலுக்கு சில வினாடிகளில் வந்து சேரும். மின்னஞ்சல் வழியாக வந்த உரிமை எண்ணை செலுத்தி ஆக்டிவேட் பட்டனை கிளிக் செய்தால் முரசு அஞ்சலின் செயலாக்கம் நிறைவு பெறும். அதன்பின் ஒருமுறை உங்கள் கணினியை மறுதொடக்கம் அதாவது ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும். மறுதொடக்கம் முடிந்ததும் முரசு அஞ்சல் உள்ளீடு முறைகள், இலவச எழுத்துருக்கள், பரிந்துரைகள் அனைத்தும் சரியாக செயல்படத் தொடங்கிவிடும். முரசு அஞ்சல் செயலியின் முதன்மை பக்கத்தில் உங்கள் உரிம விவரங்களை சரிபார்த்து கொள்ளலாம். இனி உங்கள் கணினியில் இயங்கும் செயலிகளில் முரசு அஞ்சல் உள்ளீடு முறைகளை கொண்டு தமிழில் உள்ளிடலாம். உங்கள் கைபேசியில் இயங்கும் செல்லினம் போலவே முரசு அஞ்சல் செயலியும் நீங்கள் தட்ட பரிந்துரைகளை வழங்கும். இயல்பு நிலையில் அஞ்சல் விசை முகமே தேர்வு செய்யப்பட்டிருக்கும். அதாவது டிஃபால்ட்டாக அஞ்சல் கீபோர்ட் முறையே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு உள்ளீட்டு அமைப்புகளை அதாவது சிஸ்டம் செட்டிங்ஸை திறக்க வேண்டும். அதை எவ்வாறு திறப்பது என்பதை காணொளியில் காணலாம். இதுதான் உள்ளீட்டு அமைப்புகளுக்கான திரை. இங்கே கீபோர்ட் லேஅவுட் பகுதியில் உங்களுக்கு பழக்கமான அமைப்பை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அஞ்சல், தமிழ் 99, முரசு 7, முரசு 6, பழைய தட்டச்சு முறை, புதிய தட்டச்சு முறை, பாமினி மற்றும் தமிழ்நாடு தட்டச்சு முறை ஆகிய விசைமுகங்கள் லேஅவுட்கள் தேர்வில் உள்ளன. இவற்றை தவிர மற்ற தேர்வுகளும் இங்கே உள்ளன. எடுத்துக்காட்டாக தற்கால தமிழ் எழுத்துக்களுக்கு பதில் தமிழ் எழுத்துக்களில் எழுதுவதாக இருந்தால் டார்கெட் ஸ்கிரிப்ட் பகுதியில் அந்த தேர்வை செய்யலாம். சில தேர்வுகள் இலவச பதிப்பில் இயங்கா, எனவே அவை மறைவாக தோன்றும். மேம்பட்ட வசதிகளையும் கூடுதல் எழுத்துக்களையும் கொண்ட தனிப்பயன்பாட்டு பதிப்பிற்கோ
வணிக பதிப்பிற்கோ நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் மேம்படுத்திக் கொள்ளலாம். முதன்மை திரையில் உள்ள அப்கிரேட் பட்டனை தட்டி அதற்கான உரிமை எண்ணை செலுத்தினால் போதும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு மேலும் உதவி தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.